இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போலாம். சாமி ஒரு நிமிஷம், இங்க ஹோமம் பண்றதுக்காக வந்தாங்கல்ல அவங்க? அந்த அம்மா இங்க தன்னோட புருஷனுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. முகூர்த்த நேரம் தாண்டி ராகு காலம் வந்துருச்சு. பாவம், அவங்க பட்ட வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னது சைக்கிள்ல வந்திருக்கீங்க? உங்க கார் என்னாச்சு? அட கடவுளே, பொண்ணு பார்க்க வர சந்தோஷத்துல எதுல வரும்னு தெரியாம சைக்கிள்ல வந்துட்டோமே. அதாவது அப்பப்போ எனக்கு சைக்கிளிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதான். ஏன் சைக்கிள்ல வர மாட்டியா? சரி பரவாயில்ல விடு. நில்லுங்க, எனக்கு அவரை சந்திக்கிறது தான் முக்கியம். பரவாயில்ல, நான் வரேன். என்ன கடவுளே இது, என்னென்ன நடக்க போதோ. ஐயோ, உள்ள போறாளே மேல தாளத்தோட. ஆர்த்தி தட்டுல திருஷ்டி எடுத்து அரிசி அலக்கம் உதச்சு உள்ள போக வேண்டியவ இப்ப இப்படி நடந்து போறாளே. ஐயோ, இப்ப என்னதான் பண்றது கடவுளே. ஹலோ. ஹலோ பெரியமா, நான் தான் சரி பேசுறேன். சொல்றா சரி. நம்ம வீட்டுக்கு டான்ஸ் டீச்சரா வந்தாங்கல்ல? ஆமா. அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து நாளைக்கு வந்தல, அப்பதான் அவங்கள பார்த்தேன். சரி, அந்த பொண்ணு கேட்டு நீ எதுக்காக ஃபோன் பண்ணிருக்க? ஐயோ, அந்த பொண்ணு இப்ப நம்ம வீட்டுக்கு போயிருக்கா. எந்த வீட்டுக்கு? பெரியமா, என் வீட்டுக்கு. அங்க எதுக்குடா போனாவ? அப்பா கிட்ட பேசணும்னு கிளம்பி போயிருக்கா பெரியமா. அவர்கிட்ட போய் என்ன பேச போறா? பூஜைக்கு தான் அப்பா வரல, அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. அந்த வீடு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் காட்டினேன். நீயா? வேண்டான்னு சொல்லி அவ கேட்கல பெரியமா. ஐயோ, அந்த பூமி ஏன்டா இப்படி பண்ணா? என்கிட்ட இது வரைக்கும் நீங்க மறைச்சதெல்லாம் போதுமா? உண்மையை சொல்லுங்க. அதான்டா, ஹோமம் பண்றதுக்கு உங்க அப்பா அவர் வரலல்ல. ஏன் வரலன்னு கேக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருக்காளாம். என்னது? அந்த வீட்டுக்கு போயிருக்காளா? அவளுக்கு எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப அந்த வீட்டுக்கு போயிருக்கா. அங்க என்ன நடக்குமோ ஏதோன்னு பயமா இருக்குடா. அவ இஷ்டத்துக்கு தானா கிளம்பி போனா நாம என்னமா பண்ண முடியும்? அந்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் அவளுக்கு என்ன வந்துச்சா? அந்த பொண்ணு பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா அந்த தப்பை எனக்காக தான் செய்யறாடா. கோயிலுக்கு அவர் வராம போனப்ப எப்படி ஹோமம் பண்றது, உனக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பாவம், அத பார்த்து அவ ரொம்ப சங்கடப்பட்டா. என்னை விட அதிகமா அவர் அங்க வரணும்னு அவ தான் எதிர்பார்த்தா. கடைசியில அவர் வரலன்னு நான் வேதனைப்படும் போது எனக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணா. அனாதை குழந்தைங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்டதுக்கு வாழைப்பழ தோலை கையில கொடுத்தல்ல, அப்ப நீ பிரம்ம ராட்சசியா இல்லாம வேற என்னவா இருப்ப? இன்னொரு வார்த்தை பேசுன நாக்கு அறுத்துற வேண்டி.
யாரடி நீ? முதல்ல வெளியில போ. என்ன பத்தி உங்களுக்கு எதுக்கு? நான் வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், எங்க வீட்டுக்கே வந்து எங்க அண்ணிய வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற. யார் நீ? நான் ஒன்னும் உங்களை தேடி வரல. கோவில்ல ஓமம் நடத்தும் போது வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு வராம எங்க ஆண்டிய கஷ்டப்படுத்தினாரு பாரு, அவரை தேடிதான் இங்க வந்திருக்கேன். புள்ள உயிருக்கு எங்க ஆபத்து வந்துருமோன்னு ஒரு தாய் எங்க பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய புருஷனை தேடி இங்க வந்திருக்கேன். வரேன்னு சொல்லிட்டு வராம ஹோமத்தை நடக்க விடாம பண்ண அந்த மனிதாபிமானம் இல்லாதவரை தேடி வந்திருக்கேன். யாரோ நடத்துற ஹோமத்துக்கு கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டிய தலையெழுத்து அவருக்கு கிடையாது. அவர் இப்போ இவ புருஷன். இதோ இவங்கள பெத்த தகப்பன். இவங்களை விட அந்த ஆண்டிக்கு தான் உரிமை அதிகம். அநியாயம் பண்ணாலும் அவங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு இவங்க புருஷனே இந்த பேச்சு பேசுறீங்க. எங்களுக்கு கல்யாணம் நடக்கும் போது ஏற்கனவே அவருக்கு கல்யாண விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அவங்க குடும்பத்துல இருந்து அவரை பிரிச்சு உங்க குடும்பத்துல ஒருத்தரை வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல நீ யாரடி? இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதுவும் ஏன் வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை இங்க உங்களோடதா என்னோடதான்றது இல்ல. ஹோமத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரு ஏன் வரல? புள்ளைக்கு உயிர் கண்டம் இருக்குங்கிறதுனால பண்ணிட்டு இருந்த ஹோமத்துக்கு வரணுங்கிற கடமை அவருக்கு இல்லையா என்ன? அவன்லாம் பையன் கிடையாது. அவனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ஆனா உங்க புருஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. அங்க இருக்கிறது அவரு மனைவி புள்ளைங்கிறதுனால. ஏ, கண்டவங்கள பத்தி ஏன் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல யார் நீ? என்னோட பயோடேட்டாலாம் உனக்கு எதுக்கு? நான் பேசணும்னு வந்தது அவர்கிட்ட. அவரை கூப்பிடுங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கேன். ஏய், உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இங்க வந்து நீ இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த உலகம் நம்மளோடதுன்னு நினைச்சா ஒவ்வொரு நபரோடையும் நமக்கு உறவு சம்பந்தம் இருக்கிறதா தான் அர்த்தம். என்னோடதுன்னு நினைச்சாதான் மத்தவங்க எல்லாம் அந்நியர்களா தெரிவாங்க. ரோட்ல ஏதோ பிச்சை எடுக்கிறவன்னு நினைச்சேன். முகம் தெரியாத உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து இப்படி பைத்தியம் மாதிரி பேசவும் செய்வியா? என்னது? புள்ளைய நினைச்சு ஒரு தாய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, புருஷனுக்காக ஒரு மனைவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்றேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா தெரியுதா? அப்படி பார்த்தா நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க மாதிரியே தெரியல. ஏதோ அரக்கர்கள் உலகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. என்ன நீ கத்துறத பார்த்து பயப்படுற ஆள்லாம் நான் கிடையாது. ஏய், என் வீட்டுக்கு வந்து என்னையே நீ எதிர்த்து பேசுறியோ? உன் வீடா இருந்தா எல்லாரும் உன் விருப்பப்படிதான் இருக்கணுமா?